அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 6ஆம் தந்திரத்திலே அமைந்த அழகான ஞானப்பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் தொடர்ந்து ஞானிகள் மகான்களுடைய நூல்களை தினந்தோறும் வாசிக்க வேண்டியது கடமையாகிறது. நூல் பார்த்தால் கால் பார்க்கலாம் என்று நந்தியம் பெருமானும் குறிப்பிடுகிறார். எனவே ஞானிகள் மகான்களுடைய நூல்களை தினசரியும் வாசிக்க வேண்டியது யோகசாதன பயிற்சியாளனின் கடமையாகிறது. காரணம், யோகசாதன பயிற்சியிலே இருக்கக்கூடியவனுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை சித்தர் பெருமக்களுடைய நூல்களை வாசிக்கும் போது அவன் எளிதாக தீர்த்து கொண்டு விட முடியும். ஏனென்றால் இந்நாளிலே நமக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை எவரிடம் சென்று கேட்பது என்பதிலே குழப்பம் இருக்கிறது. நம்முடைய ஐயத்திற்கான விளக்கத்தை சொல்லக்கூடியவர் உண்மையிலேயே உணர்ந்து சொன்னாரா அல்லது எதையாவது பொய்யாக சொல்லிவிட்டாரா என்று நம்மால் அறிய முடியாது. எனவே ஞானிகள் மகான்களுடைய அனுபவ கருத்துக்கள் பதிந்து வைத்திருக்கக்கூடிய நூல்களை வாசிக்கும் போது எந்த விதமான ஐயத்திற்கும் இடமில்லாமல் நாம் விளக்கத்தை பெற்றுவிட முடியும். இறை அடி தாழ்ந்து வணக்கமும் எய்தி குறையது கூறி குணம் கொண்டு போற்ற சிறையுடன் நீ அறக்காட்டி சிவத்தோடு அறிவுக்கு அறிவிப்போன் சன்மார்க்கியாமே. இந்த உலக வாழ்க்கையிலே 4 நிலைகளிலே பக்தி, அதற்கு அடுத்தபடியாக யோகம், ஞானம் என்றெல்லாம் வருகின்றன. இதில் 4 மார்க்கங்கள் இருக்கின்றன. இந்த 4 மார்க்கங்களும் ஆண்டான் அடிமை என்று கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம், புத்திரனாக கருதக்கூடிய மார்க்கம், நண்பனாக கருதக்கூடிய மார்க்கம், தானே அதுவாக மாறக்கூடிய மார்க்கம். இந்த 4 மார்க்கங்களையும் தாச மார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று குறிப்பிடுவார்கள். தாச மார்க்கத்திற்கு அடையாளமாக திருநாவுக்கரச நாயனாரை குறிப்பிடுவார்கள். சற்புத்திர மார்க்கத்திற்கு உதாரணமாக திரு ஞான சம்பந்தரை குறிப்பிடுவார்கள். சகமார்க்கத்திற்கு உதாரணமாக சுந்தரமூர்த்தி நாயனாரை குறிப்பிடுவார்கள். சன்மார்க்கத்திற்கு உதாரணமாக மாணிக்க வாசகர் பெருமானை குறிப்பிடுவார்கள். இந்த 4 வாழ்க்கையும் தாசமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்பதை குறிக்கும். ஆனால் உயர்வான மார்க்கம் எது என்று கேட்டால் சன்மார்க்கம். தானே அதுவாக மாறி அமைவது, தானே ஈஸ்வரன் என்பதை புரிந்து கொள்வது. இதை புரிந்து கொள்வதற்கு நீண்ட நெடிய காலம் பிடிக்கும், பயிற்சியும் தேவைப்படும். பொதுவாக எல்லோருமே இந்த 4 நிலைகளை கடந்தே வருகிறோம். முதலாவதாக ஆலய வழிபாடு செய்கிறோம், இது தாச மார்க்கம். அடுத்தபடியாக எம்பெருமானிடத்திலே சென்று தந்தையே, அப்பா, அம்மையே என்னை காப்பாற்று என்று கூப்பிடும் போது அது சற்புத்திர மார்க்கமாகிறது. அதன் பிறகு உரிமையோடு இறைவனிடம் சண்டையிடுகிறோம். நான் உனக்கு தினசரியும் பூஜை செய்கிறேன், பணிவிடை செய்கிறேன், நீ என்னை பார்க்காமல் இருக்கிறாயே என்று சண்டையிடுகிறோம். இது தோழமைத்தன்மையை குறிக்கும். அதன் பிறகு ஓஹோ, இவையெல்லாம் நமக்குள்ளே இருக்கின்றன என்று புத்தியை, எண்ணத்தை, சிந்தனையை தெளிவாக்கி சுத்தமான ஞானிகள் மகான்கள் மூலமாக ஞானத்தை கற்று பயணிக்கிறோம். இதுதான் சரியான மார்க்கம். இதுவே சன்மார்க்கம். இந்த சன்மார்க்கத்தை நோக்கி பயணிக்க வேண்டியதே யோகசாதன பயிற்சியாளனின் கடமையாகும் என்பதை திருமூலர் இங்கே உறுதிபட சொல்கிறார். இறை அடி தாழ்ந்து வணக்கமும் எய்தி. இறைவனுடைய திருவடியிலே 5 வணக்கம். இந்த 5 வணக்கம் என்பது என்ன? 5 பூதங்களிலே எடுக்கப்பட்ட இந்த தேகத்திலே 5 புலன்கள் வழியாக சலிக்கும் மனத்தை தடுத்து நிறுத்தி புருவ மத்தியத்திலே கொண்டு போய் சேர்ப்பது, 5 புலன்களாலும் இறைவனை வணங்குவது. இதைத்தான் இங்கே சூசகமாக குறிப்பிடுகிறார். குறையாது கூறி குணம் கொண்டு போற்ற. உன்னுடைய குறைபாடுகளை எல்லாம் இறைவனிடத்திலே பிரார்த்தனையாக சொல். இறைவா, நான் தவறு செய்கிறேன், என்னிடத்தில் இப்படிப்பட்ட குறைகள் எல்லாம் இருக்கின்றன, இந்த குறைகள் எனக்கே பிடிக்காதவையாக இருக்கின்றன, நீ என்னை ஆட்கொண்டு என்னுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைத்து என்னை குணவானாக, நல்லவனாக மாற்றி அமைப்பாயாக என்று வேண்டுகோள் விடுக்க வேண்டும். பிரார்த்தனைகள் மூலமாகத்தான் நம்முடைய மனத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள முடியும். அது மாத்திரமல்லாது தனிமை என்பது மிகவும் முக்கியம். வள்ளல் பெருமான் சொல்லியதைப் போல பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று இருக்க வேண்டும். தனித்திருந்து யோகம் பழக வேண்டும்.
வெறும் வயிற்றோடு இருந்து யோகம் பழக வேண்டும். விழிகளை திறந்து யோகம் பழக வேண்டும். இப்படி தனிமையிலே நாம் நம்மை அடைத்துக் கொள்வதை சிறைப்படுத்திருத்தல் என்பதாக திருமூலர் குறிப்பிடுகிறார். இதையெல்லாம் சரியாக கடைபிடித்தால்தான் நீ சன்மார்க்கி என்று ஆவாய். அப்படி இல்லாவிட்டால் நீ சாதாரண பக்திமானாகவே நீடிப்பாய் என்று திருமூலர் பெருமான் இங்கே குறிப்பிடுகிறார். மிகவும் நுணுக்கமாக இந்த வார்த்தைகளை நாம் அணுக வேண்டியிருக்கிறது. வேட்கை விடு, நெறி வேதாந்தம் ஆதலால் வாழ்க்கை புலன் வழி மாற்றி சித்தாந்தத்து வேட்கை விடு. மிக்க வேதாந்தி பாதமே தாழ்க்கும் தலையினோன் சற்றியுடன் ஆகுமே. ஒரு நல்ல உத்தம சீடனை சித்தர்கள் கைவிட மாட்டார்கள். அவனை கரம் பற்றி நன்மார்க்கத்திற்கு அழைத்துச் செல்வார்கள். இதை எண்ணற்ற சித்தர்கள் நூல்கள் மூலமாக நாம் கற்றிருக்கிறோம். ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் தன்னுடைய பிள்ளைகளை அருகிலே இருந்து கண்காணித்து கரம் பற்றி கரை சேர்த்துக் கொண்டிருப்பதை நானொரு பொழுதும் நாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம். வேட்கை விடு, புலன்கள் சார்ந்திருக்க இந்த உலகத்தினுடைய ஆசைகளை விட்டுவிடு. உண்மையான வேதாந்தம் என்பது அதுதான். இந்த உலக மயக்கத்தை விட்டு வெளிப்பட்டு வா. புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தை மாற்றி உருவ மத்தியத்திலே நிறுத்த பழகு. உண்மையான வேதாந்தத்தை அறிந்து நன்னெறி போன்றிருக்கக்கூடிய ஞானிகளுடைய திருவடிகளிலே உன்னை சரணாகதியாக ஒப்படைத்துக் கொள். எவன் ஒருவன் தன்னுடைய சத்குருவிடத்திலே தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு சாஷ்டாங்கமாக நெடுஞ்சான்கடியாக குருவின் பாதத்திலே சரணாகதியாக தன்னை இணைத்துக் கொள்கிறானோ அவன்தான் உத்தம சீடன். அந்த சீடனைத்தான் சித்தர்கள் அருகிலிருந்து கண்காணிப்பார்கள் என்பது இத்திருப்பாடலில் திரண்ட கருத்தாகிறது. ஏதோ நானும் யோகம் பழகினேன், நானும் யோக சாதன பயிற்சியாளர்களோடு தொடர்பில் இருக்கிறேன் என்று சொல்லுவது பெரிதல்ல. சத்குருமார்கள் சொல்லிக் கொடுத்ததை, அவர்களுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை அணு அளவும் பிசகாது முறையாக கடைபிடித்து அவர்களுடைய திருவடிகளிலே தன்னை எவன் ஒருவன் முழுமையாக பரிபூர்ணமாக சரணாகதியாக செய்து கொள்கிறானோ அவன்தான் உண்மையான சீடன். அந்த சீடன் தான் தன்மார்க்கி. அந்த சீடனுக்கு மட்டும்தான் சித்தர்கள் மகான்களுடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும் என்பதுதான் இதன் பொருளாகிறது. இதை விடுத்து ஏதோ மனம் போன போக்கிலே எவரோ சொன்ன உபதேசத்தை கேட்டு பயணித்தால் தோல்விதான் மிஞ்சும் என்பது பொருளாகும். சத்குணம், வாய்மை, தயா, விவேகம், தன்மை, சத்குரு பாதமே சாயை போல் நீங்காமை, சிற்பர ஞானம், தெளிவு போர்தல், அற்புதமே தோன்றலாகும் நற்சீடனே. ஒரு நல்ல சீடனுக்கு எத்தனை வகையான பெருமைகள், எத்தனை வகையான நன்மைகள் கிடைக்கின்றன என்பதை பற்றி திருமூலர் குறிப்பிடுகிறார். அவனுக்கு நல்ல குணம் வாய்க்கிறது. தயவு, அதாவது இரக்க குணம் என்பது வாய்க்கிறது. அது மட்டுமல்ல, விவேகம் என்பது அவனுக்கு ஏற்படுகிறது. குளிர்ச்சியான மனநிலை அவனுக்கு ஏற்படுகிறது. இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று பார்த்தால் நிச்சயம் சாத்தியம்தான். ஒரு குழந்தை அன்னை தந்தை மடியிலே அமர்ந்தபடியாக பேருந்திலே, மகிழுந்திலே, தொடர்வண்டியிலே, விமானத்திலே இப்படி பல வகைகளிலும் பயணிக்கிறது. அந்த குழந்தைக்கு தான் எங்கு செல்கிறோம் என்பதை பற்றிய கவலை இல்லை. அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்னை தந்தையிடம் அவருடைய அரவணைப்பிலே இருக்கிறோம் என்கிற ஆனந்தத்தில் இருக்கிறது. அந்த குழந்தையை போல நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சத்குருமார்களிடம் நம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பாதங்களை விட்டு எப்போதாவது நிழல் விலகிச் செல்லுமா? நம் உடல் இருக்கும் வரையிலும், நம் உடலிலே கதிரவன் ஒளிபடும் வரையிலும் நம்முடைய நிழல் நம்மோடு தான் இருக்கும். நிழல் இல்லாமல் நாம் தனித்திருப்பதில்லை. எப்படி நம்முடைய பாதங்களை விட்டு நிழல் என்பது விலகாமல் இருக்கிறதோ அதுபோல ஞானிகள் மகான்களுடைய திருவடிகளின் நிழலிலே அந்த நிழல் எப்படி நீங்காமல் இருக்கிறதோ அதுபோல நாமும் அவர்களை நீங்காது சரணாகதி நிலையிலே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் சித்பர ஞானம் என்பது கிடைக்கும். அதை தெளிவாக நமக்கு சத்குருமார்கள் புரியப்படுத்துவார்கள். அது மாத்திரமல்ல, அற்புதங்களை, ஆனந்தங்களை, குறைவராத இன்பத்தை அந்த ஞான சாதகன் பெற்றுக்கொண்டே இருப்பான். இதற்கு சத்குருமார்கள் எந்த விதமான குறையும் வைப்பதில்லை. குருமார்களை நம்பி எவன் ஒருவன்
முழுமையாக தன்னை சரணாகதியாக ஒப்படைத்துக் கொள்கிறானோ அவனை சன்மார்க்கியாக மாற்றியமைத்து இந்த பிறப்பு இறப்பு என்கிற மாயச் சுழலில் இருந்து அவனை மீட்டெடுக்கக்கூடிய காரியத்தை குருமார்கள் தவறாது செய்வார்கள் என்பதே கருத்தாகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.